அதனால இன்னைக்கு பல்வேறு வகையில நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க. டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மாநிலத்தில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதை காரணம் காட்டி அந்த 39 7 தொகுதியை குறைச்சு 32 முயற்சிக்கிறாங்க. மாநில உரிமையை பறிக்கிற வேலை. இப்படிதான் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தாங்க. இது ஆரம்பத்தில் எதிர்த்தது நம்முடைய தலைவர் தான். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்து எப்படியும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பா மகளிர், சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது இல்ல, திமுகவுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கணும்னு மற்ற மாநிலங்களில் பண்ணிருக்கிறாங்க, பீகார்ல பண்ணிருக்கிறாங்க. இதை சொல்லிதான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்த்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க எஸ்ஐஆர் திட்டத்தில் ஒரே மாசம். தமிழ்நாடு சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 20 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க.